இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு லொக்கேஷன் பர்மிஷன் வாங்குறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அது சங்கர் படமாக இருந்தாலும் அதே காசு தான், நம்ம படமாக இருந்தாலும் அதே காசு தான். அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன சின்ன வேலைகள், அது கமர்ஷியலாக படங்களில் காட்டுற மாதிரி காட்டாமல் இண்டிபெண்டன்ட் மூவிலேயே நம்ம வந்து யதார்த்தமாகவே காட்டிட முடியும், சிரிக்க வச்சிட முடியும், என்ஜாய் பண்ண வைக்க முடியும், அவனை என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் மூவியில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது பல கோடிகள் போட்டு ஒரு டீமோட ஒரு யூனிட்டோட பண்ணுற படங்களை லொக்கேஷனை நீங்கள் செகண்டரியாக கூட வச்சுக்கலாம். ஆனால் இதில் தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு கமர்ஷியல் மூவிக்கு எடுக்கக்கூடிய சிரத்தையை விட ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணும்போது தான் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஈஸியாக சொல்கிறது ஒரே விஷயம் தான். லைட் இருக்குது, என்கிட்ட 10 லைட் இருக்குது, ஒரு பெட் போர்டு வண்டி, நான் ஒரு 10 பெட் போர்டு வண்டி கொடுத்துட்டேன். எனக்கு இண்டிபெண்டன்ட் மூவியில் ஒரு ஃப்ரேம் வச்சுட்டேன், அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் வைக்கணுன்ட்டு ஒரு பெரிய பட்ஜெட் பண்ணுற ஒரு கேமராமேன் ஒரு ஃப்ரேம் வைக்கணும்னா என்ன வைக்க முடியும்? அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணவே தேவை இருக்குது. ஒரு சும்மா போய் அந்த ஊரில் இருக்க ஒரு தர்மகர்த்தான்னு யாராவது இருப்பாங்கன்னா, நாங்கள் ஒரு இதுங்கன்னா 2 பேர் பேசுகிற மாதிரி எடுத்துக்கிறேன்னா அவங்களும் சந்தோஷமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் மூவிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது இல்லை, எனக்கு வந்து கிராண்ட்னஸ் மட்டுமே படம் நான் சொல்லலை, பிரம்மாண்டம்னு சொல்லலை, அது வந்து அந்த ஊரோட நேட்டிவை காட்டின மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரியான லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது அப்போது அதுலேயும் ஒரு உண்மை சம்பவத்தோட இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். ஒரு போலீஸ்காரர் போயிருப்பார், இந்த பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அவர் தூங்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், போய் ஒரு மரத்தடியில் ஸ்மோவை நிறுத்திட்டு தூங்குறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு, இப்போ கடல வெளியே கடை வந்து கிரிக்கெட் விளையாட்டுக்குன்னு பந்தை பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருவார். இந்த பையனுங்க வந்து செம கடுப்பில் இருப்பானுங்களா, சின்ன சின்ன பசங்க எடா பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அங்கே ஒரு பையன் ஒரு பிபி வச்சு ஊதிட்டு இருப்பான். அவர்னால தூங்கிடுவார். இந்த போலீஸ்காரர் ஒரு காமெடி போலீஸ் வச்சு தூங்கிடுவார். ஆனால் என்ன பண்ண, அந்த பிபி வாங்கிட்டு வந்து அந்த போலீஸ்காரர் வாயில் வச்சு விட்டு போயிடுவானுங்க. அவர் கொரட்டை அப்படின்னு கொரட்டை விடம்புறாங்க, பீ அப்படின்னு சவுண்டு வரும். அப்புறம் இழுப்பார், இதெல்லாம் தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸாக இருந்துச்சு. அதே படத்தை சாட்டையில் வச்சாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு வாத்தியார் தூங்குறாரு, அது இன்ஸ்பிரேயில் வச்சுட்டு அவங்கள நம்ம வந்து மதிக்கணும், அது சொல்லியும் இருப்பாங்க. அந்த படத்தை சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாத்தியார் வந்து தூங்குவார், ஒரு பையன் வந்து ஒரு பிபியை கொண்டு போய் வாயில் வச்சுருவான். அவன் சொல்லுவான், சார் இது என்னமோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவான். அது தெரியுதுடா வெங்காயம் உட்காரு அப்படிம்பாரு. அது வெங்காயம் படத்தில் இருந்த சீன் தாங்கிறது அதை மென்ஷன் பண்ணியும் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான காமெடிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது தயவு செஞ்சு ஆர்ட் ஃபிலிமாவோ அது ஒரு சோக ஃபிலிமாவோ அது ஒரு இளவு வீடு மூட்லேயே நம்ம ஆர்ட் ஃபிலிமை பார்க்குற மைண்டு தயவு செஞ்சு மாற்றிடுங்க. நம்ம ஊரெல்லாம் இப்போது 2 மனிதர்கள் நம்ம கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது தான் காமெடியே உருவாகும். நீங்கள் நகரத்தில் இருக்கிற கான்வர்சேஷனை விட கிராமத்தில் பல மடங்கு அதிகம், பல 1000 மடங்கு அதிகம். அவனுக்கு தெரியும், ஒவ்வொருத்தன் பேரும் தெரியும். இப்போது நான் இங்கே இருக்கிறேன், நான் கடந்து போகிறேன் அப்படின்ட்டு போகிறதே அதிசயம். அதுவே ரொம்ப நெருங்கின ஒரு உறவாக இருந்தால் தான், சிரிச்சுட்டு நட்பாக இருந்தால் தான் போகிறோம். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், அவன் ரெகுலராக அவன் பார்க்குறவனாக தான் இருப்பான். கிராஸ் ஆகி ஏதோ ஒரு வேலைக்கு போவான், ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், ஆட்டுக்கு மத்தியில் இருப்பான். என்ன முருகேசே ஆடா மேய்க்கிற அப்படிம்பா. அங்கே என்ன ஆடு தானே இருக்குது, அவன் வேறு ஏதாவது மாடு இருக்குதா இல்லை பண்ணி இருக்குதா ஒன்றும் இல்லை, ஆடு மேய்க்கிறான்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் பேசாமல் போனால் பிரச்சனை. அப்போ அவன் பாடுறா பேசாமல் வேறு என்ன பேசுறது? ஆமாம் நான் ஆடு தானே மேய்க்கிறேன், வேலைக்கா போகிறேன், வேலைக்கு தான் போவான், டெய்லியும் வேலைக்கு தான் போவான், அது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க ரொட்டீனாக பேசிக்கிற ஒரு விஷயத்தை அந்த கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். ஒரு கிராமத்தில் கான்வர்சேஷன் ரொம்ப அதிகம், அதில் பல காமெடிகள் இருக்கும். அதனால இண்டிபெண்டன்ட் மூவியை நாம் ஒரு சோகமாக ட்ரையாக ஒரு அழுக்கா அப்படி நினைக்காதீங்க. அது கலர்ஃபுல்லாகவும் நம்ம எடுத்துட முடியும். அதுக்கும் பயாஸ்கோப்பில் நம்ம பல இடங்களில் நம்ம அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதையும் ரொம்ப மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மக்களோட பிரச்சனையை ரொம்ப சோகமாக இறுக்கமாக சொல்லுவேன்னு செட் பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் இந்த படத்தை ஒரு கமர்ஷியலாக ஒரு மக்கள் பார்க்குறான்னா அவனும் கொண்டாடுறதுக்கான எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்டும் கமர்ஷியல் படங்களில் காட்டுற மாதிரி காட்டாமல் இண்டிபெண்டன்ட் மூவிலேயே நம்ம வந்து யதார்த்தமாகவே காட்டிட முடியும், சிரிக்க வச்சிட முடியும், என்ஜாய் பண்ண வைக்க முடியும், அவனை என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் மூவியில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் இது வரைக்கும் பேசுனதை விட ரொம்ப முக்கியமானது இது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு அதோட ட்ரையாக ஃபீல் பண்ணிக்காதீங்க. உங்கள் கதையை நான் இண்டிபெண்ட்டாக எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதோட ஏழ்மையை அதோட வறுமையை அப்படியே பார்க்குறவனுக்கும் கடத்தணும்னு அவசியம் இல்லை.
ஏழையாக இருப்பான், அவனுக்குள்ளே பல நகைச்சுவைகள் இருக்கும். அவன் ஒரு செருப்பு தைக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஒரு மூட்டை தூக்குறவங்களா இருப்பாங்க. அவங்க அந்த மூட்டை தூக்குற வழிகள்லாம் காமெடியின் மூலமாக தான் தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து எந்நேரமும் அந்த மூட்டை தூக்குறவங்க, என் குடும்பத்தில் இருக்கிற காவில் என்ன தெரியுங்களா, நான் எங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டும், இப்படியே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஈபியில் வந்து கம்பம் தூக்குறவன் பண்ணுற காமெடி அளப்புற அவ்வளோ அடல்ட்டாக இருக்கும். அந்த நகைச்சுவைகள், அந்த வழிகளை போக்குறதுக்கெலாம் அவங்க ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக நகைச்சுவையானது, கமர்ஷியலானது, சுவாரஸ்யமானது. அதனால் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை முழுக்க அதை நம்ம கமர்ஷியலாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு பயாஸ்கோப்பில் நான் அதை ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியில் ஜாலியாக பண்ணணுங்கிறது தான் அந்த பயாஸ்கோப்பு. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டோம், ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணலான்ட்டு. அடுத்து நம்ம அதுக்கான லொக்கேஷனே ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன மாதிரியான லொக்கேஷனை நம்ம எடுக்கிறது அப்படின்னா, ஒரு பல கோடிகள் போட்டு ஒரு டீமோட ஒரு யூனிட்டோட பண்ணுற படங்களை லொக்கேஷனை நீங்கள் செகண்டரியாக கூட வச்சுக்கலாம். ஆனால் இதில் தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஒரு கமர்ஷியல் மூவிக்கு எடுக்கக்கூடிய சிரத்தையை விட ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணும்போது தான் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டில் பட்ஜெட்டில் அந்த ஒரு ஃப்ரேமிங்கில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளே வைக்க ஒரு ப்ராப்பர்ட்டியில், அந்த மக்கள் தொகையில், ஆர்டிஸ்டோட எண்ணிக்கையில் இப்படிலாம் நம்ம பிரம்மாண்டத்தை காட்ட முடியும். பெரும்பாலுமான இடங்களில் நம்ம அந்த லொக்கேஷனே நமக்கு ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எந்தெந்த மாதிரியான லொக்கேஷன் நம்ம எடுத்தோம்னா என்னென்ன மாதிரியான காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு ஃப்ரேமிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன். அது ரொம்ப முக்கியமானது இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணும்போது. என்ன மாதிரியான பேக்ட்ராப் நீங்கள் தேர்ந்தெடுக்கலான்னா, ஒரு மலை, ஒரு கடல், அல்லது ஒரு அருவி, ஒரு திருவிழா, ஒரு சந்தை, இதெல்லாம் நீங்கள் இதில் நீங்கள் சீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மலை இருக்குது, ஒரு பெரிய ஒரு பூலாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை, அல்லது ஒரு தேனி பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு மலைக்கு பேக்ட்ராப்பாக வச்சுட்டு நீங்கள் பின்னாடி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 100 கோடி ரூபாய் போட்டு எடுக்கிற படத்துக்கும் மலைக்கெலாம் லைட்டிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கீ லைட் வைக்கலாங்க, பின்னாடி மலையோட பேக் சைட்லேருந்து ஒரு லைட் வச்சு நம்ம சோர்ஸ் கொடுக்கலாங்கலாம். எத்தனை கோடி எடுக்கிற படத்துலையும் எடுக்க முடியாது. நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சா அந்த மலை எப்படி தெரியுமோ அதே லுக்கில் தான் நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஹாலிவுட்லேருந்து வந்து ஃப்ரேம் வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்போது பெரிய பட்ஜெட்டுக்கும் சின்ன பட்ஜெட்டுக்கும் காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு சில லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதில் இந்த மலை மாதிரியான நீங்கள் மலைக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ரொம்ப செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, அந்த மலை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகும். அந்த ஒரு போர்னஸே தெரியவே தெரியாது. நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட் பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் அப்படி பார்த்தா கூட இந்த மூலையில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த மூலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ஃப்ரேம் முழுக்க ஒரு கவர் ஆகிடும். நீங்கள் நான் ஈஸியாக சொல்கிறது ஒரே விஷயம் தான். லைட் இருக்குது, என்கிட்ட 10 லைட் இருக்குது, ஒரு பெட் போர்டு வண்டி, நான் ஒரு 10 பெட் போர்டு வண்டி கொடுத்துட்டேன். எனக்கு இண்டிபெண்டன்ட் மூவியில் ஒரு ஃப்ரேம் வச்சுட்டேன், அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் வைக்கணுன்ட்டு ஒரு பெரிய பட்ஜெட் பண்ணுற ஒரு கேமராமேன் ஒரு ஃப்ரேம் வைக்கணும்னா என்ன வைக்க முடியும்? அந்த மலைக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு அருவிக்கு நம்ம ஃப்ரேம் வைக்கணும்னா என்ன வைக்க முடியும்? நம்ம என்ன எடுக்கிறோமோ அதே தான் கமர்ஷியல் மூவிக்கும் எடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரேமிங் கொடுக்கக்கூடிய பேக்ட்ராப் இருக்குல்ல, லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம். அப்படியான விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி தான் அப்படிங்கிற ஒரு சின்ன எங்கேயோ குறைச்சி கொடுக்குறது, இல்லை என்னடா பண்ணுறது, வேணா வெறுப்பாங்கிற போய் ஃப்ரேம் வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இருக்காது. நீங்கள் ஒரு கடற்கரையில் உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, யார் வச்சாலும் அதை தான் வச்சே ஆகும். என்ன பண்ணாலும் வேணால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டு கொடுக்கலாமே ஒழிய பேக்ட்ராப் சேம் தான். அப்போ அந்த மாதிரியான செலக்டிவான ஒரு 4-5 விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அதை விட ரொம்ப முக்கியமாக எல்லா ஊர்லேயும் ஒரு திருவிழா நடக்கும். என்னோடய எல்லா படத்துலையும் திருவிழாவை வச்சுருவேன். ஓப்பனிங்கில் திருவிழா இருக்கும், அல்லது மிடில் திருவிழா இருக்கும். நீங்கள் இந்த திருவிழாவை வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஐடியா என்னென்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியில் நீங்கள் போனீங்கனாலும் அது ஒரு ஹேண்டிடாக தான் நீங்கள் ஷூட் பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த படத்துக்கு போனீங்கனாலும் அந்த திருவிழாவாக தான் இருக்கும். ஒரு 1000 பேர் கூடுறான், ஒரு 500 பேர் கூடுறான்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான லைட் இருக்கும், கலர்ஃபுல்லாக கடைகள் இருக்கும், பலூன் இருக்கும், அங்கே பொண்ணுங்கள்லாம் கலராக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, குழந்தைங்க ஓடுவாங்க, பஞ்சு முட்டை இருக்கும், வளையல் கடை இருக்கும், எக்கச்சக்கமான கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணவே தேவை இருக்குது. ஒரு சும்மா போய் அந்த ஊரில் இருக்க ஒரு தர்மகர்த்தானே யாராவது இருப்பாங்கன்னா, நாங்கள் ஒரு இதுங்கன்னா 2 பேர் பேசுகிற மாதிரி எடுத்துக்கிறேன்னா அவங்களும் சந்தோஷமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் மூவிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது படம் முழுக்க ஒரு கிராண்ட்னஸையும் கொடுத்துரும், அது ஒரு பெரிய நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரியான விஷயம் கொடுத்துரும், ஒரு கலர்ஃபுல்லும் கொடுத்துரும், வேற அந்த சீனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு எலமெண்ட்டாகவும் அது கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி மார்க்கெட், நம்ம ஊரில் இருக்கிற சந்தைகள் இருக்குல்ல, அந்த சந்தைகளும் ரொம்ப முக்கியமான இடம். எப்படி இந்த திருவிழாவில் வந்து எல்லாரும் ஒரு இடத்துல கூடிய ஒரு விஷயத்துக்காக நிற்கிறாங்களோ, சந்தையில் பல்வேறு கலர் இருக்கும், பல்வேறு காய்கறிகள், பூக்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், சாப்பிட்ற பொருட்கள் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும்.
மக்கள் வேறு 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 ஸ்லாங்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி நம்ம பண்ணும்போது நீங்கள் 2 பேர் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சந்தையில் பேசிகிட்டு இருக்கிறதுக்குமான விஷயம் நீங்கள் ஒரு சின்ன லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா, ஒரு திருவிழாவில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு காதலையே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மரத்தடியில் போய் ஒரு பொண்ணுகிட்ட காதலை சொல்லிட்டு வரத்துக்கும் ஒரு திருவிழாவுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு காதலை சொல்கிறான்னு சீனை மாற்ற முடியும். அது என்னவா மாறும் அப்படின்னா, அது எந்த விதத்துலையும் லாஜிக் தப்பே கிடையாது. எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குது. எல்லா ஊர்லேயும் திருவிழாப்போ ஆணும் பொண்ணும் சந்திச்சுக்கிறாங்க. உலகம் முழுக்க திருவிழாப்போ ஜாலியாக இருக்காங்க. அவன் வந்து மைண்டு முழுக்க வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கான். இப்போ அந்த சமயத்தில் அவன் சொல்கிற காதல் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, இது சீனாக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் தேவையில்லை. அதே நேரத்தில் நமக்கு அந்த படத்தோட ஒரு விஷுவலைசேஷன், அந்த ஒரு கிராண்ட்னஸையும் ஆட்டோமேட்டிக்காக இல்லை, எனக்கு வந்து கிராண்ட்னஸ் மட்டுமே படம் நான் சொல்லலை, பிரம்மாண்டம்னு சொல்லலை, அது வந்து அந்த ஊரோட நேட்டிவை காட்டின மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரியான லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். வந்து அருவி, ஒரு ரயில் ரோடு, இல்லை ரயில் கிராஸ் ஆகிட்டு இருக்குது, ஒரு கடல், மலை, திருவிழா, சந்தை, இந்த மாதிரியான ஒரு பேருந்து நிலையமே வச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு அது ஒரு சின்ன ஒரு மாசு இது மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போது அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பேட்டர்ன் ஆகிடும். அது வந்து உங்களை வந்து சின்ன எந்த விதமான செலவுமே இல்லாமல் உங்கள் படம் முழுக்க வந்து ஒரு கிராண்ட்னஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது சீசனே ரொம்ப முக்கியமானது ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் வந்து சம்மர் தான். ஏன்னா நீங்கள் ஒரு கிராமத்து படம் எடுக்கிறோம், இல்லை வந்து இண்டிபெண்டன்ட் மூவினாவே கிராமத்து படம்னு நம்ம செட் பண்ணிக்க தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வெளியில் போயிட்டோம், நகரத்து படம் எல்லா இடத்துலையும் நம்ம எடுக்கிறோம், என்ன எல்லா இடத்துலையும் கட்டடம் இருக்கும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம இந்த சீசனெல்லாம் பற்றி பேசுகிறோம்னா, ஏற்கனவே எக்கச்சக்கமான படங்களை நம்ம இந்த மழை காலங்களை பார்த்துட்டோம், க்ரீன் ஏரியாவை பார்த்துட்டோம். இப்போ எங்கள் ஏரியாலாம் என்னென்னா, மழை பெஞ்சா க்ரீனாக இருக்கும், மழை பெய்யலாம் ப்ரௌன் ஆகிடும். இப்படியான லேண்ட்ஸ்கேப், எக்கச்சக்கமான லேண்ட்ஸ்கேப் இருக்குது. எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கக்கூடிய, நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய சீசனே இந்த சம்மர் தான். மரமெல்லாம் வெறும் குச்சியாக இருக்கும், எல்லா இலைகளும் கீழே விழுந்து கிடக்கும். அந்த டோனே ஒரு மாதிரி ஒரு செஃபியா டோன் மாதிரி நமக்கே நேச்சராக நம்ம கண்ணுக்கே ஒரு மஞ்சள் கலர் டோன் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சீசனை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கும்போது என்னென்ன இருக்குன்னா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபீலை நம்ம கொடுக்க முடியும். இது வந்து ஒரு ட்ரையாக இருந்தாலும் அந்த ட்ரைனஸை வந்து இப்போ ஒரு வில்லேஜ் படங்க, ஒரு வயல் பார்த்தா, ஒரு பறந்த வயல், நடுவில் ஒரு வீடு, இப்படின்னா 1000 படங்களில் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா, அந்த படத்தில் நம்ம என்னத்தை புதுசாக காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குல்ல, அது அப்புறம் நான் முக்கியமான லொக்கேஷன் சொன்னது இந்த விண்டு மில்லு பேக்ட்ராப்லலாம் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா அது வேறு மாதிரியான ஒரு கிராண்ட்னஸ் கொடுக்கும். அந்த லொக்கேஷனுக்கு அது பொருத்தமாக இருக்கும்னா அது அந்த விண்டு மில்லு மாதிரியான ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டே இருக்கிறது. அதில் அது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, ஒரு 7 விஷயங்கள் நமக்கு பார்க்க போர் அடிக்காது, எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு 7 விஷயங்கள் சொல்லுவாங்க. கடல், ரயில், யானை, இந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுலேயும் பார்க்க போர் அடிக்காத விஷயங்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம அந்த இது ஒரு காம்ப்ரமைஸ்டாக பண்ணதோ பட்ஜெட் கம்மியாக பண்ண மாதிரியான ஃபீல் எங்கேயுமே இருக்காது. அது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த லொக்கேஷன் இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு லொக்கேஷன் பர்மிஷன் வாங்குறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அது சங்கர் படமாக இருந்தாலும் அதே காசு தான், நம்ம படமாக இருந்தாலும் அதே காசு தான். அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன வேலைகள் அது வந்து சட்டப்பூர்வமாக சரியா, அது வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்குவாங்களா அப்படின்னாலாம் அது வந்து தப்பாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான். நம்ம ஒரு ஹேண்டிடாக கேமரா வச்சுட்டு நிறைய எடுப்போம், அந்த மாதிரி எடுத்து பழகிருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு காட்டுக்குள்ளே ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஒரு 5 நாள். நான் ஒகேனக்கல் பக்கத்தில் ஒரு காடு. என்ன பண்ணோம், ஒரு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம உதாரணத்துக்கு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, அது என்னென்னா பர்மிஷன் வாங்கும்போது என்னென்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் உங்களுக்கு கமிஷனுக்கு 30,000 ரூபானா ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு 30,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய காஸ்ட். அது ஒரு 1,50,000 ரூபாய் நமக்கு போகுது. கிட்டத்தட்ட நம்ம அதில் ஒரு ஏகப்பட்ட வேலைகளை நம்ம பண்ண முடியும். அப்போ என்னென்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் பர்மிஷன் வாங்கிக்கிறது. அப்போ அவன் என்ன நினைப்பான், திங்கக்கிழமை நம்ம ஷூட்